சுயமும் எல்லாருக்கும் இருக்கு. எனக்கு தான் இருக்குது, உங்களுக்கு கிடையாதுலாம் கிடையாது. ரேஷனில் ஒருத்தவங்க இலவசமாக கொடுக்குறான், புரியுதுங்களா? என் வீட்டு பணத்திலே எடுத்து என்கிட்டே எடுத்து மொத்தம் கொடுக்குறான். அதை கொடுத்தா அசிஸ்டன்ட் இல்லை, அதை கொடுத்தா அதுக்கு பேர் தன்மானமா இல்லையா? நான் இப்படி வாங்கினேன்னா ஆமாம் ஆமாம் அதான் அன்பு தம்பி தான். அதான் அப்போ நம்ம வந்து கையை ஏந்துறோம், ஒருத்தவங்கள்ட்ட போய் இப்படி வாங்குறோம், ரேஷன் கடையில் எது கொடுத்தாலும் அப்படி வாங்குறோம். வாங்கினாவே இழப்பு தானே, நமக்கு தன்மான இழப்பு தானே, அது கௌரவம் குறைச்சல் தானே. இப்போ கொடுக்குறவன் இந்த இடத்துல இருப்பான், புரியுதுங்களா? நீங்கள்லாம் கட்டின வரி பணம் தான் அப்படி அவங்ககிட்ட போய் அதை எடுத்தே உனக்கு 1000 ரூபா தான், உனக்கு 1000 ரூபா தான். சரி தந்துட்டேன், 1000 ரூபா தந்துட்டேன். நீ எதுலையாவது விலைவாசி ஏற்றாம இருந்தியா? விலைவாசி இருக்கு, இதை யாராவது கவனிச்சீங்க? நீங்க பார்க்கணும். நீங்க பாருங்க, இல்ல இல்ல நான் நீங்க மனசுல என்ன தெரியுமா, எப்ப 1000 ரூபாய் தருவாங்க, எப்ப 2000 தருவாங்க, அததான் மனசு இல்லம்மா. அது இல்ல, நீ என்ன நினைக்கிற சொல்லு. நீ மக்களை பத்தி பேசாத, நீ என்ன யோசனை, உன் யோசனை என்ன? நீ இத்தனை காலம் வாழ்ந்துருக்கிற, எம்ஜிஆர் ஆட்சி, கருணாநிதி ஆட்சி, ஜெயலலிதா ஆட்சி, எடப்பாடி ஆட்சி, இது ஸ்டாலின் ஆட்சி வரைக்கும் பார்த்துட்டேன், உன் கண்ணு முன்னாடி பார்த்துட்டேன், ரைட்டா? இவங்க எல்லாரோட ஆட்சியும் பார்த்துட்டியா? இப்போ சொல்லு, நீ சொல்லணும், உன்னோட மாற்றம் ஏதாவது மாறிச்சா? எனக்கு தெரிஞ்சு எந்த காலத்துல மாற போறது கிடையாது. இப்போ மாற போறது கிடையாதா? மாற்றணுமா? மாற்றணும் இல்லையா? எல்லாரும் மனசு வச்சுதான் மாற்றணும். நீங்க மனசு வச்சீங்களான்னு கேட்கறான், நீங்க மனசு வைக்கிறீங்களான்னு கேட்கறான். நான் எல்லாரையும் நீங்க கூட்டு சேர்க்காதீங்க, கூட்டு சேர்க்க. நான் வந்திருக்கேன்ல, நான் வந்திருக்கேன்ல, நான் சரி பண்ணணும்னு வந்திருக்கேன். இப்போ நீங்க சரி பண்றதுக்கு உங்ககிட்ட இருக்க ஆயுதம் வாக்கு, அதை போட போறீங்க. நான் எல்லாரும் வந்தாதான் நான் போடுவேன், சரி பண்ணுவேன்னா அது சரியானது இல்லை. நம்ம படிச்சிருக்கிறோம், நம்ம கல்வியில் அப்படி சொல்லிக் கொடுக்கப்படலை. நீ உழைச்சி முன்னேறு, எல்லாரும் உழைச்சாதான் நான் உழைப்பேன்னு சொல்லுவோமா? எல்லாரும் சாப்பிட்டாதான் நம்ம சாப்பிடுவோம் சொல்லுவோமா? எல்லாரும் துணி எடுத்தாதான் நம்ம எடுப்போம்னு சொல்லுவோமா? அதுலாம் சொல்ல மாட்டோம். ஆனா ஓட்டு போடும்போது மட்டும் எல்லாரும் போட்டா நான் போடுவேன்னா அது நான் எப்பயும் போட்டுதான் போவோம். நீங்க எப்பயும் போட்டதெல்லாம் கிடையாது. இது புது சின்னம். இந்த தேர்தலுக்கு விவசாயி சின்னம், ஏற்கலப்ப விவசாயி. இங்க பாருங்க, முதல் 1ஆம் நம்பர்லயோ 2ஆம் நம்பர்லயோ இந்த சின்னம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, புரியுதுங்களா? வேட்பாளர் பேர் வந்து பானுப்பிரியா. அவங்க ஒரு டீச்சரா இருந்து இங்க போட்டிடுறாங்க. நாங்க ஊழல் பண்றதுக்காக உனக்கு காசை கொடுத்து உன்னை ஏமாற்ற மாட்டோம். உனக்கு நல்ல வாழ்க்கை, தன்மானமிக்க வாழ்க்கை, கௌரவமான வாழ்க்கை, யாருக்கிட்டையும் போய் கையேந்தாத வாழ்க்கை வேணும்னா இந்த சின்னத்துக்கு வாக்களி. இல்ல எனக்கு மாசம் 1000 ரூபா கொடுப்பான்பா, எந்த விலைவாசி எப்படி வேணா ஏறினா போகுது, கற்பழிப்பு நடந்தா போகுது, கொலை நடந்தா போகுது, கொள்ளை அடிச்சா போறான், சாராயம் ஆறா ஓடட்டும், கஞ்சாவை ஓடட்டும் நீ நினைச்சனா எது பண்ணா போடும். இங்க பெண்கள் பாதுகாப்பு வேணும்னா எங்களுக்கு போடுங்க. பெண்கள் பாதுகாப்பு வேணாம், எந்த வீட்டுல பூந்து அவனா எது வேணா பண்ணா போறான்னு நினைச்சா எது பண்ணா போடுங்க. இப்ப நீ புரியுது நான் சொல்ல, புரியுதா? உனக்கு வேணும்னா தான் நீ செய்யணும். பக்கத்து வீட்டுக்காரங்க செஞ்சாதான் நான் செய்வேன்னு சொல்றது சரி கிடையாது. உங்க பாதுகாப்பு வேணும்னா நீங்க தான் உங்க கேட்ட தான் போடணும். எல்லாரும் கேட்ட போட்டுனாதான் நான் போட்டுவேன்னா அது தப்பு தான். அப்ப நீங்க மாறுங்க, மற்றவங்களை பத்தி யோசிக்காதீங்க. நீங்க மாறிட்டு உங்களுடைய நட்பு வட்டாரத்துல உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட உட்காந்து பேசுங்க. இந்த முறை ஏன் மாற்றக்கூடாது, ஏன் புதுசா ஒன்று மாற்றக்கூடாது? நம்ம தான் அந்த காலத்துல நைட்டியே இல்லையே, இப்போ நைட்டி வரைக்கும் வந்துருக்காங்க. இப்போ அந்த காலத்துல இப்போ இங்க பொதுவாக அந்த காலத்துல வந்து ஒரு 50 வருஷத்துக்கு முன்னா ஒரு ஆம்பளை முன்னாடி பொம்பளைங்க சேர் போட்டு உட்கார மாட்டாங்க, ஒரு பழக்கம் இருக்காது. சின்னவங்க பெரியவங்களாம் அப்படிலாம் இல்லை, எல்லாருமே அப்படி இப்போ அப்படி இல்லை. இப்போ சாதாரண சின்ன 5 வயசு குழந்தை கூட கௌரவமாக உட்காருது இல்லை, அது மாற்றம் தானே. அப்போ அதெல்லாம் மாற்றம் வருது. அரசியலில் மாற்றம் வரலன்னா தப்பு யாருக்கிட்ட இருக்கு? நம்ம கிட்ட இருக்கு. இப்போ நான் மாறிட்டேன். நான் உங்களுக்கு இப்போ நான் பேசுறத இந்த பெண்களை பற்றி பேசுறது, சரக்கை பற்றி பேசுறது, கஞ்சாவை பற்றி பேசுறது, அதிமுக காரங்களோ திமுக காரங்களோ வந்து பேசுவாங்கன்னு பாருங்க. அவங்க பிரிட்ஜு தரமா? ஏன்னா பிரிட்ஜு ஒன்றால் வாங்க முடியாது, உனக்கு வழியே இல்லை. கடைசி வரைக்கும் கையேந்தி நிற்கணும். எல்லாரும் வீட்லையும் இருக்குது. இல்லை எல்லா வீட்லையும் இருந்தாலும் நீ கையேந்தணும். அவங்களுக்கு என்னன்னா, நீ சைக்கிள் ஒன்னால வாங்க முடியாது, ஃப்ரிட்ஜு ஒன்னால வாங்க முடியாது, ஃப்ரிட்ஜு நான் தான் 1000 ரூபா ஒன்னால சம்பாதிக்க முடியாது, நான் தரேன் 1000 ரூபா. லேப்டாப் ஒன்னால வாங்க முடியாது, நான் தரேன் லேப்டாப். 1500 ரூபா கொடுத்து மிக்சி வாங்க முடியாது, நான் தரேன் மிக்சி. கிரைண்டர் வாங்க முடியாது, நான் தரேன். நீங்க ஆனா வேலை மட்டும் நான் தர மாட்டேன். எங்கேயாவது போ, வேலை தானே நான். உனக்கு என்ன வேணும்? வேலை வேணுமா? 1000 ரூபா பணம் வேணுமா?
நீ வேலை செஞ்சு கௌரவமா 15,000 சம்பளம் வாங்கினா அது உனக்கு கௌரவமா? அதான் கௌரவம். 1000 ரூபாய் மாசம் கொடுக்குறத ஒரு நாளைக்கு 30 ரூபா வச்சு என்ன பண்ணுவ இந்த காலத்துல? இதெல்லாம் புரிஞ்சு இதுக்கு முன்னாடி எப்படி ஓட்டு போட்டீங்களா எனக்கு தெரியாது. உங்க வீட்டு பிள்ளைங்களை பேர பிள்ளைங்களை இதே சமுதாயத்துல விட்டுட்டு போக போறீங்களா? அது யோசிச்சுங்க. இங்க என்ன நடக்குது? 6 வயசு குழந்தையில இருந்து 60 வயசு பெரிய வரைக்கும் என்னெல்லாம் நடக்குது பாருங்க. இது இப்படியே நீடிக்கும். அங்க தொட்டு இங்க தொட்டு நம்ம வீட்டு வாசல்ல இது வந்து நிற்கும். நிக்கிறதுக்கு முன்னாடி எச்சரிக்கை பண்ணிக்கங்க. பார்த்து செய்யுங்க. அக்கா எல்லாருக்கும் சொன்னதான் உங்களுக்கும் நான் உங்களுக்கு தனியா சொல்லல. அது பார்த்து அந்த ராசு நீங்க சரி கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. இன்னொன்றுக்கா வீட்டுக்குள்ள பேசுங்க. இல்ல உண்மையுமே வீட்டுக்குள்ள பேசுங்க. இந்த மாதிரி உட்காந்துருக்கீங்களா? என்னம்மா இந்த மாதிரி எலெக்ஷன் வந்திருக்கு, இந்த மாதிரி இவங்க செஞ்சிருக்காங்க, இவங்க ஒருத்தவங்க இப்படி வந்திருக்காங்க. இப்போ விஜய் ஒருத்தர் வந்திருக்காரு, அவரு ஏதோ 1 லட்சம் நகையா இருந்தாலும் 1 பவுன் நகை தரான்றாரு கல்யாணத்துக்கு. இது சாத்தியமா? இப்போ இந்த பணத்தை எங்கேருந்து எடுப்பாங்க? எங்கேருந்து எடுப்பாங்க? நான் அன்னாட சாப்பிட்ற காய்கறி விலை ஏறி போகுமே, நான் வாங்குற அரிசி பருப்பு விலை ஏறி போகுமே, எண்ணெய் விலை ஏறி போகுமே. அப்போ இந்த மாதிரி ஏத்துறவங்களுக்கு நம்ம ஓட்டு போடணுமா? இவன் ஒருத்தவன் யாரோ ஒருத்தவன் தன்மானமா வாழறது எப்படின்னு ஒருத்தவன் சொல்றானே, இதுக்கு போலாமா? பேசுங்க, உட்காந்து பேசுங்க. சரிக்கா. நாங்க இன்னொன்னு அக்கா நீங்க படிச்சிருக்கீங்க நம்புறேன். பாருங்க எங்கள்கிட்ட வந்து இலவசம் ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை ஆகச்சிறந்த அதிநவீன மருத்துவம் 1 ரூபாய் முதல் 1 கோடி வரை சுத்தமான குடிநீர் அனைத்து உயிர்களுக்கும் கல்வி வேலை அதை கொண்டு வாழுகின்ற பெருமைமிக்க புரியுங்களா? அந்த இல்ல நியூஸ்லயும் மறைக்கிறதுலாம் வருது. நியூஸ்லயும் மறைச்சதெல்லாம் போடுவாங்க. நாங்க அதை தான் ஆசைப்படுறோம். எல்லாருமே இங்க கௌரவமா இருக்கணும். புரியுங்க? அரசியல இங்க வேற மாதிரி மாத்திட்டாங்க. அரசியல் மக்களுக்கான சேவை தான். அது அரசியல்வாதிக்கான வேலை கிடையாது. அரசியல்வாதின்றவன் மக்களுக்கு சேவை செய்ய வந்த ஒரு சேவையால், ஒரு கவுன்சிலர் 1000 பேருக்கு வேலை செய்ய வந்த வேலையாள், ஒரு எம்எல்ஏ 2 லட்சம் பேருக்கு வேலை செய்ய வந்த ஒரு வேலையாள், ஒரு முதலமைச்சர் 8 கோடி மக்களுக்கும் வேலை செய்ய வந்த ஒரு வேலையாளா? அப்படிதான் இருக்கா? ஓட்டு கேட்கற வரைக்கும் அம்மா 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 அம்மா. ஓட்டு முடிஞ்ச உடனே நீ எந்த மூலையில இருக்கிற? எங்க அம்மா நல்லா இருக்கு. கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. உங்களை மாதிரி பெரியவங்க தான் முதல்ல திருந்தணும். மற்றவங்க